ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ எல்லோருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். முருக பக்தர்கள், வள்ளலார் பக்தர்கள், சிவபக்தர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். ஸோ எல்லா கோயில்லையுமே பார்த்திங்கன்னா அன்னதானம் இருக்கும். ஆனால் அன்னதானத்துக்கு ரொம்ப ஃபேமஸானவர் பார்த்திங்கன்னா வள்ளலார். ஆக்சுவலாக அங்கே வழிபாட்டு முறையே அன்னதானம்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஜோதி தரிசனம் பார்க்குறாங்க, அதுக்கு அடுத்தது அன்னதானம். பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு தெருவுக்கு 4 பேர் அன்னதானம் பண்ணிகிட்ருப்பாங்க, வரிசையாக அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் வடலூர் இன்னைக்கு. இது இல்லாமல் எப்போவுமே வள்ளலார் சபை வந்து 3 வேளை அன்னதானம், கொஞ்சம் வருமானம் வந்ததுன்னா 3 வேளை பண்ணுவாங்க, இல்லாட்டினா குறைஞ்சது ஒரு வேளையாவது பண்ணுவாங்க, அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரியாவது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அன்னதானம் வந்து வள்ளலார் பண்ணது ஒரு முக்கியமான காரணம். பரம்பொருள் மகாவிஷ்ணு போன்றவர்கள் வந்து அன்னதானம் பண்ணுறதே ஒரு கடவுளை அடையிற வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இவரும் வள்ளலாரும் அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பார். உயிர் கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ இந்த அன்னதானம் செய்வதன் மூலமாகவே கடவுளை அடைய முடியுமா? ஸோ ஏதோ ஒரு விதத்தில் மந்திரம் செய்து இறைவனை அடையுங்க, இது மாதிரி நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு வழி வந்து அன்னதானம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் பண்ண முடியல, நீ அன்னதானம் பண்ணு. அதுவும் பண்ணுறது உனக்கு காசு இல்லையா, பண்ணுறவங்களுக்கு நீ உதவி பண்ணு, போய் பரிமாறு, இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய வள்ளலார் சபையில் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த அன்னதானம் ஏன் பண்ண சொல்கிறார் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பசியின் கொடுமை. இப்போ உமாராணி சகோதரி அவர்கள் கூட அந்தளவுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அவங்க தனிப்பட்ட ஆளாக இருந்து, இதுதான் பெரிய விஷயம். தனியாளாக இருந்து அன்னதானம் பண்ணி ஒரு டைமுக்கு அப்புறம் மீடியாவில் வந்து சில பிரச்சனைகள் கூட அவங்களுக்கு வந்தது அதனால். ஏன்னா ரொம்ப நல்லவனாக இருந்தால் ஏமாற்றிடுவாங்களே இந்த கலியுகத்தில், இந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ இந்த அன்னதானம் பண்ணுறதுடைய காரணம் என்ன? பசிக்கொடுமை இல்லையா? அது மனிதனுடைய மிக அத்தியாவசியமானதில் நம்பர் 1 பசி தான். அதுக்கப்புறம்தான் உடை, இருக்கிற இடம் எல்லாம் கூட. ஸோ அதனால் அந்த உயிர் பயங்கரமாக வேதனைப்படும். அதனால் எப்படியாவது அந்த பசியை ஆற்றுங்கன்ட்டு வடலூரில் வந்து அணையா அடுப்பு, அவர் இருக்கும்போதே பற்ற வைத்த அடுப்பு, அப்போவுமே அது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போவும் அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். என்னென்னா, இப்படி இருந்தால் பிச்சைக்காரர்கள் அதிகமாகிடுவாங்க, உழைச்சி சாப்பிட்ணுன்ற எண்ணம் இல்லாதவர்களாகிடுவாங்க அப்படின்னு தோணலாம். ஸோ அப்படி ஒரு கருத்தும் இருக்குது. நாம் அதுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறதுனால மக்களுக்கு நன்மை செய்யும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதன் மூலம் கடவுளை அடைய முடியுமா? ஏன் இதை சொல்கிறேன்னா, நாஸ்திகர்களும் உதவி பண்ணுறாங்க, அன்னதானம் கூட பண்ணலாம். அன்னதானமாக பண்ண மாட்டாங்க, பட் உதவி அன்னதானம் கூட பண்ணுவாங்க, சொல்ல முடியாது இல்லையா? உதவி பண்ணலாம். விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா ஒரு துணிக்கடையே வச்சுருக்கிறார், ஏழைகளுக்காக இலவசமாக பிராண்டட் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறார். ஸோ ஆனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நாஸ்திகர் மாதிரி தான் இருக்கிறார். ஸோ அப்போ அவர் கடவுளை அடையிறதுக்காக அதை பண்ணலை கண்டிப்பாக. ஸோ மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு, பண்ணுறாங்க. நிறைய நாஸ்திகர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பெரியார் கூட பார்த்திங்கன்னா நாஸ்திகத்துக்கு தமிழ்நாட்டில் பரவுனதுக்கு முக்கியமான காரணம் அவர். ஸோ அவரே வந்து அந்த மக்கள் ஒரு சிலர்னால், ஒரு இனத்தவரால் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு அந்த போராட்டம் எடுத்த முறை தவறாக இருக்கலாம், பட் அந்த நோக்கம் வந்து சரியான நோக்கம்தான் இல்லையா? இன்னொருத்தரை வந்து அப்படி மட்டம் தட்டக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அது கூட ஒரு விதத்தில் உயிர் கருணை தானே. அவர் கண்டிப்பாக கடவுளை அடையிறதுக்காக அதை பண்ணலை. அப்படி இருக்கும்போது எப்படி சாப்பாடு போட்டால் மட்டும் கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, கடவுளை அடையணும் அப்படின்னா கடவுள் யாருன்னு தெரியணும். அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியணும். அப்போ தான் அங்கே போக முடியும். இன்னொன்று அங்கே ஏன் போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒன்று இருக்குது. அது அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் கடவுளை அடையணும்? ஏன் இங்கே என்ன பிரச்சனை? இங்கே துக்கமாக இருக்குது. ஸோ வள்ளலார் காலத்தில் துக்கம் இருந்ததோ இல்லையோ, இப்போ கண்டிப்பாக துக்கம் இருக்குது. அமெரிக்காக்காரங்களே அழுகுறாங்க விலைவாசி ஏற்றத்தை நினைச்சு. ரொம்ப கொடூரமாக விலைவாசி உயர்வு இருக்குது, இயற்கை சீற்றம் இருக்குது, திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றம் இருக்குது. ஸோ அதனால் கடவுளை அடையணுமா அப்படின்னா, கடவுள் தான் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அப்புறம் எங்கே போய் அடையிறது? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல. கடவுள் இல்லாத இடம் ஏது? கடவுளுடைய காலின் சிறு தூசியில் உள்ள ஒரு சின்ன துரும்பு தான் இந்த அண்டமே, அண்ட சராசரமே அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஃபுல்லாகவே கடவுள் தான், நீங்கள் பார்க்குறது எல்லாமே கடவுள் தான். அப்புறம் அடையிறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு, பன்னிக்குள்ளேயும் இருக்கிறாரு, மலத்தில் இருக்கிற புழுக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு வள்ளலார் பக்தர் சொன்னார். வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கிறாருன்ட்டு. நான் படிச்சிருக்கிறேன் திருவருட்பா கொஞ்சம், பட் நான் படித்ததில் இது வரல. பட் அதனால தான் நான் சேஃப்டிக்கு அவர் சொன்னாருன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி கடவுள் இருக்கிறாரா? இருந்தால் அவர் அடைய வேண்டிய விஷயமே இல்லையே. தப்பு பண்ணுறவனும் அப்போ கடவுள் தான் பண்ணுறாருன்னு ஆகிடுமே. கற்பழிக்கிறவனும் கடவுள் தான் பண்ணுறாருன்னு ஆகிடுமே இல்லையா? ஸோ அப்போ கடவுளை பற்றி, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கடவுள் சொன்னாரா? ஏதாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும், அதை மனிதர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு யார் சொல்ல முடியும்? கடவுள் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறாருன்றது கடவுளுக்கு மட்டும்தானே தெரியும். சொல்லுவாங்களே, அது கடவுளுக்கே வெளிச்சம்னு. ஸோ அப்போ கடவுளே சொல்லுவாரா அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அவரை நாம் அடையணுமா, ஏன் அடையணும், இங்கேருந்து தப்பிக்க முடியுமா? முதல்ல துக்கம் ஆகிட்டே இருக்குது, மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, யாரும் மேலே போகல, இங்கே தான் பிறந்துட்டுருக்குறாங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேறு மக்கள் தொகை வருது. அப்போ எக்ஸ்ட்ராவாக வேறு எங்கேருந்தோ வந்துட்டு இருக்கிறாங்க இப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிற ரகசியம், இந்த பேரறிவு இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அனைத்தும் அறிந்தவர்ன்றது இந்த ஞானம் தான். ஸோ அப்போ அவர் இந்த பூமிக்கு வருவாரா அப்படிங்கிற விஷயம் கூட அவரே சொன்னாதான் தெரியும். அவர் சொல்கிறார், நான் வருவேன். எப்போ வருவேன்? கீதையில் போட்டிருக்கு, அதர்மம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தர்மத்தை நிலைநாட்ட வருவார்? இங்கே தர்மம்ன்றது மதம். நாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற அந்த தர்மம் இருக்குது இல்லையா, தர்மம் பண்ணுறது, தர்மத்தின் வழிப்படி நடக்கிறது. பல விஷயத்துக்கு நம்ம தர்மன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால அது மதத்தை குறிக்கிறதுன்றதே மறந்துட்டோம். இந்து தர்மம், கிறிஸ்தவ தர்மம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே பல தர்மங்கள் இருக்குது, எல்லாமே அதர்மம் தான். அதர்மம் ஆயிடுச்சு, சரியான வழியை விட்டு போயிடுச்சு இல்லையா? இப்போ முருகன் கோயிலில் ஆடு வெட்டுறாங்கன்ட்டு போராட்டம் நடத்துகிறவங்க எல்லாமே ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான். அப்போ உங்களுக்கு தெரியுது உங்கள் தர்மத்தில் அது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதில் விழுந்துட்டீங்களே, அப்போ அதர்மம் வந்துடுச்சு. இந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு இறைவன் வர. இப்போ தான் இந்த அதர்மம் தலை தூக்கி இருக்குது, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு அது இதுன்னு பார்க்குறோம். இந்த நேரத்தில் இறைவன் காலச்சக்கரம் பற்றிய ரகசியத்தை சொல்கிறார். இது கீதையிலே இருக்குது இந்த சக்கரம். ஆனால் ஆயுள் மட்டும் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது மொத்தமே 5000 வருடம் தான் கடவுள் சொல்கிறார். இந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குது.
நான் வருவது இந்த நரகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு, கடைசி 100 வருடம் அப்படின்னா வராருனாலே எங்கேருந்தோ வராருன்னு தானே அர்த்தம். எங்கேருந்து வராரு? அவருடைய இருப்பிடம் சொல்கிறார், செம்பொன் நிறமான ஒளி உலகம். ஸோ நிறைய பேர் கடவுள் பெரிய ஜோதி, கடவுள் அப்படி இல்லை, அவர் இருக்கிற இடம் பெரிய ஜோதியாக இருக்கும். அவர் அங்கே சின்ன புள்ளி, கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு சின்ன புள்ளி. ஆத்மாக்களாகிய நாம கூட புருவ மத்தியில் அதே மாதிரி சின்ன புள்ளியாக தான் இருக்கிறோம். கடவுளும் ஆத்மா தான், அதனால தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். ஸோ அவர் சொல்கிறாரு, ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கேருந்து தான் இங்கே வந்தீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. அப்போ உங்கள் யாருக்குமே நான் கடவுளை அடையணும், பிறவா நிலை அடையணும், ஜோதியோட ஜோதியாக கலக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரலை. நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அப்படி எண்ணம் வந்திருக்குதா? எப்போ பெருசாகி கஷ்டம் வருதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ணம் வருது. சொர்க்கத்தில் கஷ்டமே இருக்காது. 150 வருடம் ஆயுள் இருக்கும், சின்ன தலைவலி கூட வராது. அந்த மரணம் கூட அவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க தங்களை அழியக்கூடிய உடம்பாகவே நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான், அதாவது உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, காது மூலமாக கேட்குது, கை கால்கள் மூலமாக காரியம் செய்யுது, எல்லாத்தையும் பண்ணுற அந்த ஆத்மா வெளில போயிட்டா இது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பொம்மை, மண்ணினால் செஞ்ச பொம்மை, அழுகி போயிடும். இது இயல்பாகவே அவர்களுக்கு தெரியும். அந்த ஆத்மாவிலேயே அவங்களுடைய கவனம் இருக்கும். அழிவற்ற ஆத்மா நான்ற உணர்விலே இருப்பாங்க. ஸோ வள்ளலார் கூட புருவ மத்தியிலே சதா கவனம் இருக்கட்டும்ன்றார். அப்படி இருந்தும் 2500 வருடமாக இருந்தோம். அதனால் என்ன நன்மை தெரியுமா? சொர்க்கமாக கடவுள் படைத்தார் இல்லையா? தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட அரண்மனைகளில் தான் நாம் வாழ்ந்தோம். இப்போ எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தோம்னு பார்த்துக்கோங்க. உடம்புல ஒரு சின்ன குறை இருக்காது. இன்றைக்கி குறை இல்லாத மனிதனே கிடையாது. உடம்புலையும் குறை, மனதிலும் குறை. இப்போ அங்கே உடம்பிலும் குறை இருக்காது, மனதிலும் குறை இருக்காது. ஆக்சுவலாக மனதில் குறை இல்லாதனால்தான் குறையற்ற உடல் கிடைக்குது. ஒரு சின்ன தலைவலி இல்லை, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்க மனமும் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அங்கே காமம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஏன்னா பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. இன்னைய வரைக்கும் நம்மை அறியாமல் பொன்னுலக பாரதம்னு சொல்கிறோம். ஆனால் உணர்ந்து சொல்லலை, ஏதோ பேச்சு வழக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்த சொர்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக 2500 வருடம் கழிச்சு நரகமாக மாறுது. ஏன் தெரியுமா? ஆத்மா நான்றதை மறக்கிறாங்க. ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருப்போம். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, ஆனந்தம். ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்த்து பேசிகிட்டு இருப்போம். ஆத்மாவை தவிர கவனம் எங்கேயுமே போகாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? காமமே இல்லைன்னா அப்படின்னா எப்போ கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அந்த சக்தி. இதை பற்றி வள்ளலார் கூட சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தவர்கள் இப்போ எங்கே போனாங்கன்னா எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழித்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் அவர்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிது. ஏன் இப்படி ஆச்சு திடீர்னு அப்படின்னா, ஆத்மான்ற உணர்வில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உணர்வுக்கு வந்துடுறாங்க. ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் சதா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம். கவனம் ஆத்மாவிலிருந்து வெளியில் போயிடுச்சா, அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அப்போ புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ ஆத்மா மயக்க நிலைக்கு போகும்போது தான் அசுர குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அது வரைக்கும் நமக்கு இருந்த அளவற்ற செல்வம், அற்புதமான இயற்கை, உணவுக்கு பஞ்சமே இருக்காது, மிக சுவையான உணவு. அப்போ நம்மளுடைய அந்த செல்வங்கள், அளவற்ற செல்வம்,
அப்போ ஏற்படுற நிலநடுக்கத்தில் பூமிக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறமா பணக்காரங்களாக தான் இருப்போம், பட் இருந்தாலும் பெரும்பான்மையானது போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தோன்றதுக்கு அடையாளம் தான் உலகத்திலேயே முதலில் கட்டப்பட்ட சிவன் ஆலயம், சோமநாதர் ஆலயம் குஜராத்தில். அது பல தடவை அந்நிய படையெடுப்புகளால் இடிக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டது. தங்க வைர வைடூரியத்தினாலேயே அந்த கோயிலை கட்டினாங்க. அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் முகமது கஜினி வந்தான். 18 முறை வந்து ஆயிரக்கணக்கான ஒட்டகம் ஃபுல்லாக நிரப்பி எடுத்துகிட்டு போவான். திரும்பி வரும்போது பார்த்தா மறுபடியும் நிரப்பி வச்சுருப்பான். அவ்வளோ செல்வம் கோயிலில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலை கட்டினவங்க வீட்டில் எவ்வளோ செல்வம் இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அவ்வளோ பணக்காரர்களாக இருந்தோம். ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த காமத்தில் முழுக கோபம், பற்று, பேராசை எல்லாம் அந்த புலனின்பத்துக்கு அடிமையாக அப்படியே நம்மக்கிட்ட இருந்து செல்வம் குறையுது. அது குறையிறதுக்கு இயற்கை சீற்றம் காரணமாக இருக்கும், அந்நிய படையெடுப்பு காரணமாக இருக்கும், எப்படியோ. இப்போ என்னாச்சு, யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. இப்போ வர ஜென்ரேஷனில் சொந்த வீடு கட்டவே முடியாது. அப்படியே கடனை வாங்கி கட்டினா திடீர்னு ஐடி ஜாபை விட்டு தூக்குனாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க நிலைமை. ஏன்னா இது நிதர்சனம், புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தாத்தா பாட்டியோடலாம் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவங்க தூய்மையாக இருந்தாங்க, இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ மனிதர்கள் புலனின்பத்தில் மூழ்கி கிடக்காங்க. என்னடா வாழ்க்கை ஒரு முறை ஜாலியாக வாழடா, சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணுறது, கடனை வாங்கி செலவு பண்ணுறது, அதுக்கப்புறம் வேலை போச்சுன்னு உடனே தற்கொலை பண்ணிட்டு தொங்குறது. இந்த நிலைமையில் மனிதர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அவங்களுக்குள்ளே பூந்துக்குச்சு. இப்போ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் இந்த ரகசியத்தை சொல்லி, இப்போ இந்த பூமி மீண்டும் சொர்க்கமாக போகுது, அங்கே நீங்கள் போகணும்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விட்டுருங்க. ஏன்னா சொர்க்கத்தில் யாருக்கும் அது இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லோருக்கும் அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை தான் இருக்கும். அதனால் நிரப்பிக்கோங்க. எப்படி நிரப்பிக்கிறது? யாரை பார்த்தாலும் இது தானே இருக்குது. சினிமாவை பார்த்தா இதுதான் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? பார்க்காதீங்க, இந்த உலகத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஆத்மாக்களின் தந்தை நான். எல்லா மதத்திற்கும் ஒரே கடவுள் தான். அவரை நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்னாலும், அல்லாஹ் சொன்னாலும், பரமபிதா சொன்னாலும், சிவன் சொன்னாலும் ஒன்று தான். பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராதவர், அதனால்தான் அவரை பார்க்க முடியல. இன்னொன்னா அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி, பெரிய ஜோதியாக இருக்கிறது அவர் இருக்கிற இடம். அது பரந்தாமம், பரலோகம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அவரை நினைக்கணும். நான் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்னு நினைக்கணும். ஆனால் ஆத்மாவில் இப்போ அழுக்கு இருக்குது. என்னுடைய அப்பாவோ பரிசுத்தமான சிவபெருமான். அப்போ அவரை நினைத்து நினைத்து நான் என்னுடைய பாவத்தை அழிக்கணும். அந்த காமம் என்ன பாடுபடுத்தோன்றது நமக்கும் தெரியும், வள்ளலாருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி உருகி எழுதியிருப்பார் அது என்ன பாடுபடுத்துது அப்படின்ட்டு. அதனால தான் அனைத்தையும் இழந்தும் உலகத்தில் நடந்த பெரும்பான்மையான யுத்தங்களுக்கு காரணமாக இருந்தது காமம்னு கடவுள் சொல்கிறார். இன்றைக்கி கூட உலக அளவில் நடக்கிற யுத்தத்திற்கு அது காரணமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. எல்லோரும் நிறைய அஃபேர் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கூட உலக யுத்தம் நடக்கும். குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை நடக்கிறதுக்கும் காமம் ஒரு பெரிய காரணம்ன்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. திருமணம் ஆகிற வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம் திருமணமானவுடன் தனக்குள்ள சுயநலம் வந்துடும். அந்த காமம் வந்துட்டால் இல்லாத விஷகுணம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் கடவுள் சொல்கிறார், காமத்தை வென்றால் மீண்டும் அந்த உலகத்தை நீங்கள் அடைவீங்க, சொர்க்கத்தை அடைவீங்க. இந்த பூமி சொர்க்கமாக போகுது, அதுக்காக வர்றது தான் உலக அழிவு. அழிந்தே தீரும். ஸோ அது வரைக்கும் நம்ம செய்த பாவத்திற்கேற்ப ஏழையாக பிறக்கலாம், மூலமாக பிறக்கலாம், பிச்சைக்காரங்களாக பிறக்கலாம். அவர்களும் உயிர் தான், அவர்களுக்கும் உணவு கொடுக்கணும் தான். ஸோ அப்போ வள்ளலார் மாதிரி நல்ல உள்ளங்களை பயன்படுத்தி அவர்களுக்கான உணவை கடவுள் கொடுத்துட்றார். ஆனால் அதனால் பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகிடுவானா? அவனுடைய குணம் மாறிடுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி.
ஸோ அப்போ உண்மையிலே இப்போல்லாம் வந்து அந்த பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடும்போது அவர்களுக்கு அந்த நன்றி உணர்வு கூட இப்போ கிடையாது. ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் சத்துணவு போட்டார், இதை கொடுத்தாரு, அது கொடுத்தாருன்னு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி எதை கொடுத்தாலும் அதை வச்சு ஓட்டு போடுறது கிடையாது. கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. சும்மாவாக கொடுக்குறாங்க? அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது இல்லை? தானம் கூட ஏன் பண்ணுறாங்க? அவங்க கடவுளை அடையிறதுக்காக, அவங்க பாவத்தை அழிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு சுயநலவாதிகளாக மனிதர்கள் மாறிட்டாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை வள்ளலார் போன்ற மகானாத்மாக்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுவும் கடவுளின் ஒரு கருணையே. கடவுளின் கருணையில் ஒரு துளி அது. ஆனால் அவர் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. அது எது தெரியுமா? ஒட்டுமொத்தமாக இந்த ஏழ்மையை அழிக்கிறது. பசினா என்னென்னே தெரியாத அளவிற்கு உணவை அதிகப்படுத்துறது. அந்த உலகத்துக்கே உருவாக்குறது. ஒருத்தரை மட்டும் கிடையாது. ஸோ இந்த உலகத்தையே சொர்க்கமாக்குறார். அங்கே எல்லாமே நிரம்பி இருக்க போகுது. அந்த உலகத்துக்கு நீங்கள் போகணுன்னா உங்களுடைய குணத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. என் நினைவில் மட்டும் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லா காரியமும் செய்யுங்க. குடும்பத்தை விட தேவையில்லை, மனைவியை விட தேவையில்லை, குழந்தையை விட தேவையில்லை. ஏன்னா விட்டால் அது பாவமாயிடும். உங்களுடைய படைப்பு. கடவுளே கைவிட்ட மனிதர்கள் நிலைமை எப்படியோ அப்படித்தான் நீங்கள் உருவாக்கின அந்த மனைவி குழந்தையை விட்டீங்கன்னா அவங்க நிலைமை என்னாகும்? அது சாபமாயிடும், பாவமாயிடும். அதனால் நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க. ஆனால் என் நினைவிலே இருங்க. அவர்களை பார்த்தும் பார்க்காமல் பற்றில்லாமல் அன்பு வைத்து கடமையை செய்யுங்க. இல்லையா? பற்றற்ற அன்பு, பற்றற்ற கடமையை செய்கிறத பற்றி கீதையில் ஒரு அத்தியாயமே இருக்கும். சாரமாக சொன்னால் கடமையை செய், பலனை எதிர்பாராதே. உன் அப்பா அம்மாவுக்கு, உன் குழந்தைக்கு நீ கடமை செஞ்சு தான் ஆகணும். திருப்பி அவங்க செய்வாங்கன்னு நீ எதிர்பார்க்காது. ஏன்னா கலியுகம் எல்லாருக்குள்ளேயும் விஷம். நீங்கள் எவ்வளவு தான் உங்களுக்கு உதவி செய்தாலும் நீங்கள் செய்கிற ஒரு தப்பை ஹைலைட் பண்ணி உங்களை தூக்கி கடைசிப்பாங்க. ஏன்னா ஆத்மா சக்தி இழந்து இருக்குது. அதுக்குள்ளே சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு வழி எப்போவுமே சக்தி நிரம்பிய கருணை கடல், ஆனந்த கடல், அன்பு கடல், அமைதி கடல், சிவபெருமானின் அன்பிலேயே மூழ்கிறது. அதுக்கு அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியணும் இல்லையா? அதுதான் சொல்கிறார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். எப்படி சொல்கிறார்? கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பிரம்மா மூலமாக சிவனுடைய நேரடி குழந்தை ஆகிறோம். எல்லாரும் கடவுளுக்கு குழந்தை தான். ஆனால் அவர் சொல்கிறதையே கேட்கலன்னா கடவுள் யாருக்கு? லௌகிக அப்பா கூட சொல்கிற தன் சொல்லை கேட்கும் குழந்தை மேலே தான் அன்பு வைப்பார். கடவுளும் அப்படித்தான். அவர் எல்லோருக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறார் சொர்க்கத்தை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காம வெறியர்களை சொர்க்கத்தில் விட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பர்மா பஜாரில் முஸ்லீம் சகோதரர்கள்கிட்ட இந்த ஞானத்தை சொல்கிறேன். அங்கே பெரும்பாலும் முஸ்லீம் கடையாக இருக்கும் இல்லையா? அப்போ சொல்கிறேன் அங்கே சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு. உடனே அவங்க வந்து அங்கே ரம்பா ஊர்வசிலாம் ஆடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஆடுவாங்க பிரதர், ஆனால் அந்த ரம்பா ஊர்வசியாக நீங்கள் தான் இருப்பீங்கன்னு. ஸோ மனிதர்களுடைய மனம் சொர்க்கம்னாலே வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே காமம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க. ரொம்ப டீசெண்டான ட்ரெஸ் தான் ஆண்களும் பெண்களும் போட்டுட்ருப்பாங்க. சினிமாவில் காட்டுற மாதிரி அரைகுறை ஆடை போட்டுட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போனால் இது ரொம்ப மோசமான உலகத்திலேயே காமம் இல்லாமல் இருந்து காட்டணும் இல்லையா? 28 வயசு பெண் ஒரு ஆசிரமத்தில், அனாதை ஆசிரமத்தில் தங்கி படிக்கிற ஒரு 10 வயது சிறுவனை பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்கள் கேட்கவே தேவையில்லை. ஸோ திரும்ப திரும்ப இதெல்லாம் நடக்குது இல்லையா? இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். ஸோ அதற்கான ஞானம் என்ன? ஆத்மான்னு வந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, நான் சொல்லும் ஞானத்தை கேளுங்கள். பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும்
முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் அது கிடைக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவுடைய தந்தை சிவ பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். நான் அங்கே போய்கிட்டே இருக்கிறேன். அங்கேருந்து சொர்க்க பூமிக்கு நான் வரப்போகிறேன். அந்த நினைவிலே இருக்கும்போது உலக அழிவு கூட உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தின் காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி உங்கள் உடல்லிருந்து ஆத்மா பிரிஞ்சிடும், வலியே இல்லாமல் ஆனந்தமாக அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதுக்குத்தான் காமம், கோபம், பற்று இதையெல்லாம் நீக்கணும். ஆனால் தான் இந்து தெய்வங்கள் கையில் கோடரி இருக்கும், அந்த பற்றை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது. ஸோ இறைவன் நினைவில் இருக்கிறதும், அந்த இறைவனின் நினைவு எப்படி பண்ணுறதுன்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற தானம் இருக்குது பாருங்கள். 21 ஜென்மத்திற்கு, இந்த 2500 வருடத்தில் 21 ஜென்மம் எடுப்பாங்க அதிகபட்சமாக. ஸோ அந்த 21 ஜென்மம் பசினா என்னன்னு தெரியாது. ஏன்னா அங்கே அந்த பஞ்சம் இதெல்லாம் இருக்காது. இன்றைக்கி நாம் என்ன தான் கருணையோடு கொடுக்கணும்னு நினைத்தால் கூட நமக்கே இல்லாத நிலை வந்தால் வரும், கண்டிப்பாக வரும். பாலஸ்தீனில் யார் கொடுக்கிறது, உக்ரைனில் யார் கொடுக்கிறது, இங்கேயும் அது நடக்கும். ஆனால் கடவுள் சொல்றார், என் நினைவில் இருந்தால் உனக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு நான் கேரண்டி. சுவையான உணவு இல்லை, நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவு சுவையான உணவுலாம் சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். ஸோ பட்டினினால நீ இறக்க மாட்டேன்றார். ஸோ இந்த ஞானத்தை கொடுங்க. நீ பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டால் கூட இந்த ஞானத்தை கொடுத்துட்டு கொடுங்க. இதன் மூலம் அவன் சொர்க்கத்துக்கே வரக்கூடிய மிகப்பெரிய தானத்தை பண்ணுறீங்க. ஒரு வினாடி ஞானம்தான். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு மட்டும் பாருங்கள். உடலில் கவனம் வேண்டாம். உடலை பார்த்தாலே நீங்கள் பாவம் தான் செய்வீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அதனால தான் இந்த தைப்பூசம் வள்ளலாருக்கும், அன்னதானத்தை போதித்த வள்ளலாருக்கும் சிறப்பான நாள். ஞானதானத்தை கற்றுக் கொடுத்த சிவபெருமானுக்கும், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் சிறப்பான நாள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.